ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ऋकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ईशावास्यम् ईशावास्यम् इदगु सर्वम्। இந்த உபனிஷத் மந்திரம் இப்படி ஆரம்பிக்கிறதுனால நமக்கு அந்த பேர் கிடச்சிருக்கிறது. சுக்ல யஜுர்வேதத்தில் வருது. வேதத்துடைய பகுதிகளில் மந்திர பாகத்தில் வருது. இப்படி அந்த மந்திர பகுதியில் வரும்போது பொதுவாக எழும்பப்படுற சம்சயாதி பூர்வபக்ஷாதி விஷயம் ஞான சம்பந்தமாக கர்ம சம்பந்தமாக. அப்படி ஆச்சாரியா பரமேஸ்வரனை சர்வமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணி பாஷ்யத்தில் இந்த விஷயத்தை எடுத்துட்டு இதை துவக்கிறார். ஈஷிதா சர்வபூதானாம் சர்வபூதமயஸ்சயः ஈஷாவாஸ்யேன சம்போத்ய ஈஸ்வரம் தம் நமாம்யஹம். எப்படிப்பட்ட ஈஸ்வரனா இல்லையா? அப்படிப்பட்ட ஈஸ்வரன்னு சொல்லி ஈஷாவாஸ்யம்னு சொல்லி அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு இந்த உபனிஷத்துடைய சாரமானது ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு ஆச்சாரியா பகவத்பாதா பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். நிரூபணம் பண்ணப்படுறது இது ஞான பகுதி தான். ஏன்னா அதிகாரி பேதம் இருக்கிறது, பல பேதம் இருக்கிறது. கர்மத்திற்கும் ஞானத்திற்கும் அதிகாரி பல பேதம் இருக்கிறது. இங்கே சொல்லப்படக்கூடிய அதிகாரி பலன் அப்படிங்கிறது மந்திரத்தை வரக்கூடியது இல்லை. மந்திரம்னா கர்மத்தில் வரக்கூடியது இல்லை. இங்கே அதிகாரி பிரம்ம ஜிக்ஞாசு. கர்மத்திற்கு அதிகாரி தர்ம ஜிக்ஞாசு. இங்கே கிடைக்கக்கூடிய பலன் மோக்ஷம் முக்தி. அங்கே கிடைக்கக்கூடிய பலன் பந்தம். அப்போது யாருக்கு மோட்சம், யாருக்கு பந்தம்? இந்த கேள்வியில் தான், இந்த கேள்வியை வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா சுலபமாக இதை அழகாக உபனிஷத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு அப்படின்னு கேட்கவன், யாருக்கு மோட்சம் யாருக்கு பந்தம் அப்படின்னா யாருக்குன்னு யார் கேட்குறானோ அவனுக்கு இல்லையா? யாருக்குன்னு யார் கேட்குறா அவனுக்கு. பந்தமா மோட்சமா?
அப்போது இப்போ பந்தம் இருந்து மோட்சம் வந்து பந்த நிவர்த்தி, இது சொல்லுவோம். இதுதான் நான் பார்க்கலாம். இப்போ பந்தம் இருக்குன்னா இப்போ மோட்சம் இல்லை. மோட்சம் வரும்னு சொன்னால் மோட்சம் ஒரு நாள் போயிடும். அப்போது பந்தம் இருக்குது, மோட்சம் வேணும்னு சொல்லும்போது இப்படி ஒரு சிக்கல் வந்துடுறது நமக்கு விசாரத்தில் பண்ணும்போது. இப்போ இல்லாதது ஒரு விஷயத்தை நாம் அடையணும், கரெக்டாக? இந்த புத்தி இருக்கு இல்லையா, இந்த திங்கிங், அது கர்மத்திற்கு பொருந்தும், ஆனால் மோட்சத்திற்கு பொருந்தாது. ஏன்னா பந்த மோட்சங்கிறது மற்ற எல்லா உலகத்திற்குடைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இப்போ இல்லை. பலவிதமான சாதனைகளை செய்து அதை போய் அடைய வேண்டும்ங்கிற விஷயம் கிடையாது. பந்த மோட்சமே ஆப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா ஆப்ஜெக்ட்னா அது ஏதாவது ஒரு ரியாலிட்டியில் இருக்கணும் இல்லையா? இப்போ எது பந்தம்? அந்த ஜீவா, யார் பந்தம் மோட்சம்னு கேட்குறானோ அந்த ஜீவா. இந்த ஜீவா பிரம்மன். பிரம்மன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று சொல்றது இல்லை. அந்த ஜீவா சதா முக்தா, எவர் ஃப்ரீ ஜீவா. புரியுறதா? பந்தத்துக்கு பாசிபிலிட்டி கிடையாது. உண்மையிலேயே பந்தம் ந சம்பவதி. அப்படிப்பட்ட ஜீவா பந்தம் இருக்குன்னு சொல்லும் போது என்ன ஆயிடுறது? பந்தம் இருக்கு, சம்சாரம் இருக்குன்னு சொல்லும் போது என்ன ஆயிடுறது? தான் முக்த புருஷன், முக்த ஸ்வரூபம்ங்கிறது தெரியல. இப்போ ரியாலிட்டியில் பார்த்தோம்னா பந்தம் கிடையாது, கரெக்ட்? ஏன்னா ஜீவா நித்திய முக்தா. அப்போ நித்திய முக்தனுக்கு ஏது மோட்சம்? மோட்சம் அப்படி நாஸ்தி. ந நிரோதோ ந தோத்பக்ஷः ந பந்தः ந சம்சாரः ந சாதகः வினிர்முக்தः ந முக்தः. இது உபனிஷது. இது வேதாந்தத்துடைய சாரம். அப்போ முக்தனா இருந்து மோட்சமும் வேண்டாம், தேர்ஃபோர் பந்தம்ங்கிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது அந்த பந்தம்ங்கிறது கண்டிப்பாக அது கல்பித்தமான விஷயமாக தான் இருக்கணும். கல்பித்தம்னா புரியுறதா? கண்டிப்பாக அது ஒரு கற்பனையாக தான் இருக்கணும். அது ஒரு எந்த விதமான உண்மைக்கு அது இடம் இல்லாததாக தான் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட கல்பித்தம், அப்படிப்பட்ட மிஸ்கன்செப்ஷன், அப்படிப்பட்ட நோஷன் எதனால் வருதுன்னு கேட்டால் அஜ்ஞானம்னு சொல்கிறோம். அந்த அஜ்ஞானத்துடைய விளைவு என்ன இல்லையா? அந்த அஜ்ஞானத்துடைய விளைவு காமம். அஜ்ஞானத்தினால என்ன ஆயிடுறது? அபூர்ணம் ஏற்படுறது. அப்போ அந்த ஜீவா என்ன நினச்சிக்கிறான்? ரியலி பீயிங் நித்திய முக்தா, நித்திய முக்தா தன்னை என்ன நினச்சிக்கிறான்? பத்தஹான்னு நினச்சிக்கிறான். ஓகே, எதுக்கு பத்தஹா? எல்லாத்துக்கும், தேச கால வஸ்துக்கு லிமிட்டெடுன்னு நினச்சிக்கிறது பந்தம். அதனால் என்ன? எல்லா விதத்திலையும் குறை இருக்கிறது, அபூர்ணத்துவம் இருக்கிறது. ஐ ஆம் த லிமிட்டட். இதுதான் இன்ஹெரண்ட் இன்ஸ்டிங்டிவான கன்க்ளூஷன். அதனால் என்ன ஆகிறது? இருக்கட்டுமே அப்படின்னாக்க
அது என்னுடைய நேச்சர் கிடையாது, அது உண்மை இல்லாததுனால எங்கே தேடி போகிறா? அபூர்ணத்துவத்திலேருந்து பூர்ணத்துவத்துக்கு தேடி போகிறா. சேம் ஜீவா ட்ராவல் எப்படி இருக்கிறது? பூர்ணத்துவத்துக்கு ட்ராவல் இருக்கிறது. த்ரூ வாட் மீன்ஸு? காம பூர்த்திகி. எல்லா ஆசைகளும் நிறைவுபடுத்திட்டா, ஆசைகளை நிறைவுபடுத்துறது நிறைவுன்னு நினச்சிண்டு ஆசைகளை நிறைவுபடுத்துகிறா. காம சர்வ காம பூர்த்தி ரூபேன பூர்ணத்துவ பிராப்திகி. இது வந்து அவர்களுடைய ப்ராஜெக்ட், முயற்சியாக இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய அந்த ஜீவனுடைய புருஷார்த்தமாக இருக்கிறது. என்னது? சர்வ காம பூர்த்தி ரூபேன பூர்ணத்துவ பிராப்திகி. பிராப்திகி அந்த வேர்டு என்னது? அங்கே வந்து சர்ச்சை வருது. பிராப்தம் அப்படின்னு சொன்னால் இப்போ அப்பிராப்தம் இல்லையா? ஆகதந்து காலே பிராப்தம் சம்பவதி. வரக்கூடிய காலத்தில் பூர்ணத்துவம் கிடைக்கும். ஒரு விஷயம் பூர்ணம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிற விசாரம் நமக்கு தேவைப்படுறது. பூர்ணம்னா இப்போ இல்லாதது உன்னால் இருக்கக்கூடிய விஷயமா? பூர்ணம்னா எதுவும் தெரியாததும் பந்தம், சம்சாரம். நான் சொல்றது புரியுறதா? அபூர்ணத்துவம் வெளிப்படுறது. பூர்ணத்துவம்னா என்னன்னு தெரியலையே. அதுவும் ஒரு அடையக்கூடிய விஷயம், ஆப்த விஷயமாக. இதெல்லாம் இந்த திங்கிங் பேட்டர்ன். அதனால என்ன ஆயிடுறது? அவித்யானால, காமத்தினால சர்வ கர்மா. அப்போ ஒன்று காம பூர்த்திகி, தேர்ஃபோர் அதற்கு கர்மா. அந்த காம பூர்த்தி எப்படி ஆகுது? கர்ம பலத்தினால காம பூர்த்தி ஆகிறது. ஸோ ஆசையை நிறைவேற்றிக்கிறது, அந்த ஆசையை நிறைவேறதுக்கு பலனாக வந்துட்டே இருக்கிறது. அப்போது சைக்கிள் எப்படி இருக்கிறது? கண்டினியூஸாக இல்லையா? அபூர்ணத்திலேருந்து பூர்ணத்துவம் போகணும், நிறைவடையணும். அதற்கு எல்லா ஆசையும் வருது நேச்சுரலாக. அந்த ஆசைக்கு பூர்த்தி பண்ணுறதுக்காக கர்மம் பண்ணுறோம். அந்த கர்மத்தோடைய பலனாக திருப்பி வந்துட்டு இருக்கிறது. இதையே கர்ம பலன். என்ன ஆயின்னு இருக்குன்னா இன்ஃபைனைட்டா இல்லையா? எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் இதே முயற்சி போயின்னு இருக்கிறது. ஏன்னா கர்ம பலன் இங்க வந்து முடியறது பாருங்க. கர்ம பலனாகிய புண்ணிய பாப சுக துக்கம் பூர்ணமா? அப்போ அந்த ஜீவ சம்சாரம் புரியறதா? இது எல்லாமே சம்சாரம். அப்போ இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நிறைவடைஞ்சுடலாங்கிறது சம்சாரம். எனக்கு பந்தம் இருக்குங்கிறது சம்சாரம். மோட்சம் வேணுங்கிறது ஓகே ரிஃபைன்டு சம்சாரம். அபூர்ணத்துவத்தை காமத்தினால பூர்த்தி பண்ணி கர்மத்தினால நிறைவுபடுத்திக்கணும் சம்சாரம். இப்போ இந்த சம்சார விஷயத்தை வந்து எதில் பேஸ் பண்ணி இருக்கிறது? என்டையர் இது இப்போ இத்தனை நேரம் சொன்னது நம்மளுடைய கர்மத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது இல்லையா? இந்த சம்சாரி ஜீவா என்ன பண்ணுறா? கர்மத்தை பேஸ் பண்ணி டோட்டல் லைஃப் லாங் ஆப்ரேட் பண்ண. அப்போது வேதத்துடைய டோட்டல் வேத பூர்வம் இருக்கு இல்லையா? கர்ம உபாசனா இது எல்லாமே அந்த ஜீவாவை இன்ஹெரண்டாக அந்த ஜீவா தேடின்னு இருக்கிறது பூர்ணத்துவம். அந்த ஜீவாவை எங்கே பண்ண என்ன எங்கே போய் விடுறது? அது அந்த ஜீவாவை இந்த கர்மம் உபாசனம் அபூர்ணத்தை தான் இருக்கிறது. அங்கே தான் அந்த பிளேனில் தான் இருக்கும். ஏன்னா அபூர்ணத்தோடைய குழந்தை தான் காமாவுடைய குழந்தை தான் கர்மாவுடைய குழந்தை தான் கர்ம பலன். பூர்ணங்கிறது பாசிபிள், அபூர்ணத்திலேருந்து விடுபடுறது பாசிபிள். அபூர்ணத்திலேருந்து வந்ததை அபூர்ணத்திலேருந்து எப்படி விடுபடுத்தும்? இதுதான் டோட்டல் கர்மா உபாசனாவுடைய விஷயம். அதில் என்ன கேட்டகரினாக்கா, நம்ம சாதாரணமாக நித்தியப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கிற கர்மாலேருந்து ஆரம்பித்து
ஓகே, விசேஷமாக பண்ணுறக்கூடிய கர்மா, சமஷ்டியாக பண்ணுறக்கூடிய கர்மா, உபாசனா எல்லாமே இதில் இன்க்ளூடடு. இப்போ பகவானை நீங்கள் ஆராதிக்கிறேன், பூஜை பண்ணுறேன், தியானம் அப்படின்னு சொன்னேன்னா இதே பிளேனில் தான் அதுவும் வரும். நிறைய பகவானை வழிபட்டேன்னா அது மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன் என்ன ஆகும்? பகவானை வழிபடுறதுனால வரக்கூடிய பலன் சம்சாரம் கொஞ்சம் நெருடலாக இருக்கும் இல்லை? பகவத் பிரீத்தி பலன் என்ன ஆயிடுறது? சம்சாரம் ஆயிடுறது. ஐயோ என்ன பண்றது? நமக்கு இருக்கிற ரெசார்ட் ஈஸ்வரன் தான். ஃபைனலா அவன்கிட்ட தான் போய் நம்ம சரணடைகிறோம். அந்த பகவானை வழிபட்டாலே, யஜ்ஞம் பண்ணினாலே, தியானம் பண்ணினாலே என்ன பலன் ஃபைனலா? புரியுறது இல்லையா? வேற எங்க போறது? இப்போ வேற எங்க போவ? ஸ்டக், டைட் கார்னர் ஆயிடுதா? அவ்வளோதான். என்ன பண்றது? சரி, எல்லாரும் அப்படி இருக்கா, நம்மளும் வேலையை பார்ப்போம். ஹெல்ப்லெஸ். இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் தெரியுறதா? இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் தெரியணும். அந்த ஹெல்ப்லெஸ்னஸை ரெக்கக்னைஸ் பண்ணினவன் அர்ஜுனன். அந்த ஹெல்ப்லெஸ்னஸை வச்சு நாம் பகவானை அந்த ஹெல்ப்லெஸ்னஸுக்காக எப்படி இதிலிருந்து விடுபடுத்துவேன்னு பிரார்த்தனை பண்ணினோன்னு சொன்னால் அங்கே ஸ்டார்ட் ஆகிறது ஒரு புது ஜர்னி. அங்கே ஒரு புது ஜர்னி ஸ்டார்ட் ஆகிறது. ஏன்னா நம்ம காமியமாக எதுவும் கேட்கல, கர்ம பலனை கேட்கல. அந்த கர்ம பலனை திரும்பியும் எனக்கு சம்சாரத்தில் இருக்கேன், ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன், அதுலேருந்து அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு கேட்குறோம் இல்லையா? அப்போ சம்சார நிவர்த்திக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ கடைசியாக ஈஷாவாசியத்தில் வரக்கூடிய 14-15 வரக்கூடிய அந்த மந்திரங்கள் எல்லாம் பிரார்த்தனை பரமாக இருக்கிறது. இந்த சம்சாரம்னு சொன்னாலும் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொன்னாலும் இந்த ஹெல்ப்லெஸ்னஸ்லேருந்து ஃப்ரீடத்துக்கான பிரார்த்தனையாக அமையிறது. அப்போ அந்த சம்சாரி ஜீவா ஓகே ஹெல்ப்லெஸ்னஸை ரெக்கக்னைஸ் பண்ணி என்ன பண்ணணும்? யார்கிட்ட போகணும்? சேம் பர்சன். போன தடவை வந்தப்போ என்ன பண்ணேல்? நீங்கள் போன தடவை வந்தப்போ என்ன பண்ணேல்? என்ன சம்சாரத்தை தள்ளினேலா? திரும்பி நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன் இப்படி சொல்ல முடியுமோ? இந்த பகவான் கிட்ட, இந்த விநாயகன் சிவன் கிட்டலாம் போனால் நமக்கு இதுதான் ப்ராப்ளம், அதனால் நம்ம ஜீசஸ் ட்ரை பண்ணலாம், அல்லா ட்ரை பண்ணலாம். சிலது ரொம்ப ரொம்ப சுத்தம், எதுவுமே வேணாம், நானே இருப்பேன், நானே சாப்பிடுவேன், நானே செத்து போயிடுவேன். சாருவாக்கம். ப்ராப்ளம் தான் இருக்குல்ல, இருக்கிற முட்டை என்ஜாய் பண்ணு, செத்துப்போ. பஸ்மமாக போகக்கூடிய தேகம் எங்கேருந்து திரும்பி வரப்போகிறது? எப்படி வேணா போயிடலாம். அதே ஈஸ்வரனிடத்தில் அந்த சம்சாரி ஜீவா என்ன இப்படி இருக்கிறதுன்னு போய் கேட்கும்போது அங்க கேட்கப்படுகிறது சுதந்திரம், அங்க கேட்கப்படுகிறது மோட்சம். கரெக்டா? லாஜிக்கலா இருக்கா? ஃப்ரீடம் தானே கேட்குறான். ஹெல்ப்லெஸ்னஸ்லேருந்து எப்படி நிவர்த்தி ஆக முடியும்? கர்ம பலன்லேருந்து நிவர்த்தி ஆகணும். கர்ம பலன் எப்படின்னு? காமத்திலேருந்து நிவர்த்தி ஆகணும். காமத்திலேருந்து அவித்யாலேருந்து நிவர்த்தி ஆகணும். தேர்ஃபோர் அவன் கேட்கக்கூடிய அந்த ஹெல்ப்பு எதை கேட்குறா? மோட்சத்தை கேட்குறான். என்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த மெச்சூரிட்டி வரணும். எங்கே போய் நம்ம ஸ்டக் ஆகிடுவோம்னாக்க ப்ராப்ளம் 1, ப்ராப்ளம் 2, ப்ராப்ளம் 3, 12 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணிவிடுவோம்? மாதத்துக்கு ஒரு ப்ராப்ளம் 1 மாதம், ரெண்டாவது ப்ராப்ளம் மாதம், இல்லையா? அப்படி சொல்கிறா இல்லையா? ஒரு மாதம் ஒன்று ஒரு மாதம் ஒரு ப்ராப்ளம் வச்சுட்டு பகவான் கிட்ட போய் ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறோம்? நிவர்த்தி பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கேட்குறோம். ப்ராப்ளத்துக்கு நாம் சொல்யூஷன் கேட்குறோம். தேர்ஃபோர் காமியம். ப்ராப்ளத்தில் இருக்கிறவனுக்கு சொல்யூஷன் கேட்கலையே.
ப்ராப்ளத்தில் இருக்கிறவனுக்கு எங்கேருந்து ப்ராப்ளத்துலேருந்து சொல்யூஷன்? ப்ராப்ளத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறான், ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு நம்ம தீர்வு கேட்குறோம். இந்த ப்ராப்ளமாட்டிக்காக இந்த ப்ராப்ளம்லேயே இருக்கிறவனுக்கு எங்கே நிவர்த்தி? அது எப்போ கேட்குறோமோ, பிரச்சனையில் இருக்கக்கூடியவன் பிரச்சனையில் இருக்கேன், அதுலேருந்து எனக்கு விடுபடுங்கோ, விடுதலை கொடுங்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் இல்லையா, பிரச்சனை உடையவனா இருக்கேனே, அபூர்ணமாக இருக்கேனே, சம்சாரியாக இருக்கேனே, அதிலிருந்து விடுதலை கொடுங்கோன்னு கேட்கும்போது சம்சாரத்திலிருந்து நிவர்த்தியை கேட்குற மாதிரி அமையறது. அப்போதான் இந்த வேதாந்த டீச்சிங் ரெலவெண்ட்டாக ஆகிறது. இது ஏற்படாத மட்டும் வேதம் என்ன பண்ணுறதுன்னா, சத்திய தர்மாய என்ன பண்ணுறது? கர்மத்தை நீ எப்படி பண்ணிட்டு இருந்தியோ இதே சக்கரத்தில் நன்னா பண்ணு, நன்னா பண்ணு, நன்னா பண்ணு பண்ணிட்டே இரு. அதே நேரத்தில் கொஞ்சம் நீ கண்ணை திறந்து பார்த்தேன்னா, ஓகே, வேத பிரமாணம், கர்ம பலனுக்கு வேத பிரமாணம், ஒரு நேரத்திலையும் அது அந்தம் தமஹா அந்தம் தமஹா, நீ இதே பிரச்சனையில் தான் திருப்பி திருப்பி வந்து சுற்றின்னு இருக்க, இதே இதில் தான் நீ ரிமைனிங் இன் த பிளேன் ஆஃப் சம்சாரா ஆல்வேஸ். ஆக்சுவலாக நீ யாரு? நித்திய முக்த பூர்ணன். அதே இதில் இருக்கும். அப்போ அதை ஒன்றும் பண்ண வேணாம், நீ பண்ணிட்டே இரு, நன்னா அடிபடு, உதப்படு. புரியுறதா? அதனால கர்ம உபாசனா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணு 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 பண்ணுன்னு சகாம விஷயத்தை நிந்தா பண்ணுறது. 9லிருந்து இல்லையா அந்த 14 மந்திரம் மட்டும் கர்ம உபாசனையை சொல்லி கர்ம உபாசனை பண்ண வேண்டும், அதுதான் பிரவருத்தியாகும். நோ சாய்ஸ். சத்திய தர்மாய, தர்மத்தை அனுஷ்டிக்கணும். சத்தியம்னா அந்த இடத்துல கர்ம, வைதிக கர்மா, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்படி அந்த கர்மத்தில் நீ நன்கு சென்று அந்த கர்மத்தில் இருக்கக்கூடிய சகாமத்தெல்லாம் நீ அனுபவிக்க அனுபவிக்க கொஞ்சம் 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 அந்த ஓப்பன் ஆகும். என்னடா அது ஹெல்ப்லெஸ்னஸ் ரெக்கக்னைஸ் ஆகிறதா நான் ஓப்பன் ஆகுறதுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா அங்கேருந்து மெச்சூர் ஆகி நிஷ்காமியத்திற்கு வரத்திற்கு அதே கர்மம் தான் பக்குவப்படுத்துறது. அப்படி அதே கர்மத்தை நிஷ்காமியமா பண்ண 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 அங்க இதுதான் கோலா இருக்கு. எது கோலா இருக்கிறது? ஃப்ரீடம் தான் கோலா இருக்குங்கிற கிளாரிட்டி நன்னா செட் ஆகிறது. உங்களுக்கு ஃப்ரீடம் தான் கோலுன்னு நீங்க வளர்த்துக்க சொல்லல இல்லையா? புதுசா ஒண்ணு உண்டாக்கி உங்களுக்கு மோட்சம் தான் கோலுன்னு டெவலப் பண்ணிக்க சொல்லல எங்கேயுமே. அதுதான் லட்சியமா இருக்குன்னு பார்க்க சொல்றது. எல்லா ப்ராப்ளத்திலிருந்து நிவர்த்தி தேடும் போது அல்லது சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி தேடும் போது ஃப்ரீடம் நிவர்த்தி தான் தேடுறேன். இந்த ப்ராப்ளம் தீந்து போகணும், இந்த பிரச்சனை தீந்து போகணும் சொன்னா என்ன பண்றோம்? பகவான் கிட்ட போய் பகவானே காப்பாத்து. என்னது? பகவானே காப்பாத்து. காப்பாத்துனா என்ன அர்த்தம்? டெம்பரரியா எது இருக்கும்? இப்ப இருக்கிறது தானே தெரியும் நமக்கு. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் பிரச்சனை வரப்போறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ இருக்கிறது என்னது? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. நம்ம கேட்கறது இந்த ப்ராப்ளத்துல இருந்து என்ன காப்பாத்து. அதுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குனாக்க இந்த ப்ராப்ளத்துல இருந்து காப்பாத்துன்னு கேட்கல, நான் ப்ராப்ளத்துல இருந்து எல்லாம் காப்பாத்திடுன்னு கேட்கிறேன். அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். திங்க் பண்ண முடியறதா கூட? ப்ராப்ளத்துல இருந்து எல்லாம் காப்பாத்து. ஏன்? எப்படி வேலிடேட் பண்ண முடியும் உங்களால? எப்படி வேலிடேட் பண்ண முடியும்? காப்பாத்திடு, எப்பவுமே இப்படியே வச்சுடுன்னு எக்ஸ்ட்ரா போடுவோம். அப்போ என்ன ரட்சணை பண்ணு, என்ன வந்து ஆத்திரத்திரான பராயணா அப்படின்னு சொல்லி என்ன வந்து காப்பாத்துன்னு சொல்லும் போதே
இல்லையா? இன்ஹெரண்டா ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியது நான் ஃப்ரீடம் தான் கேட்கிறேன், மோட்சத்தை தான் கேட்கிறேன். அது யாரு ரெக்கக்னைஸ் பண்ணினானோ அவன் வேதாந்தத்துக்கு ஞானத்திற்கு அதிகாரி. ஒரு பியூட்டிஃபுல் என்ன தெரியுமோ, ஒண்டர்ஃபுல் விஷயம் என்ன தெரியுமோ, அப்படி நீங்க கேட்டுட்டேன்னா பகவானுக்கு ஒரு வேலை கம்மி. ரிலேட்டிவா நான் சொல்றேன். ஏன்னா அவர் இனிமே எதுவும் பண்ண வேண்டாம். அவர் இனிமே எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்? நீ ஆல்ரெடி முக்தன், நீ புரிஞ்சுண்டா போதும். அவர் இனிமே எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா உனக்கு அந்த சம்சார தர்சனம் ஏற்பட்டதுனால குரு சாஸ்திர உபதேசத்தை அது மட்டும் கொடுத்தா போதும். ஈஸியஸ்ட் ஒர்க் அது அவருக்கு. அப்படி குரு சாஸ்திர உபதேசம் அவர் டக்குன்னு காட்டி கொடுத்துருவார். ரொம்ப ஈஸி இல்லையா? கஷ்டமே கிடையாது அது. அதுக்கப்புறம் யாரோட வேலை? யாரோட வேலை? டோட்டல் நம்மளோட புருஷார்த்தம். அப்போ இத்தனை நாள் பண்ணின கர்மா இருக்கு இல்லையா, அந்த பலன் ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயத்திற்காக என்கேஷ் ஆகும். அதனால அப்பவும் பகவானுக்கு ஒன்றும் வேலை இல்லை, நியத்தில அதுவே பண்ணிட்டு இருக்கிறது. நான் வேணுட்டேன்னு பகவான் பகவான் பகவான்னு ஒரு என்டிட்டியை கொண்டு வந்து பேசின்னு இருக்கேன். ஏன்னா ஜீவனுடைய டிராவல் அப்படி இருக்கிறதுனால அந்த பகவானை போய் கேட்டு இல்லையா, பகவானை வழிபட்டு பகவானுடைய பலன் சம்சாரம், அந்த சம்சாரத்திலிருந்து ஓகே திரும்பியும் பகவானை போய் வழிபட்டு அதுல இருந்தே விடுதலை, அதுக்கப்புறம் பகவான் கிட்ட போய் திரும்பி விடுதலை கேட்கும் போது குரு சாஸ்திர உபதேசம் கிடைக்கிறது. திரும்பி போய் பகவான்கிட்ட போய் இது எனக்கு புரிஞ்சுடணும் அப்படின்னு அதே பகவான் கிட்ட போறோம். கரெக்ட்? அப்பதான் அந்த ஜீவா சம்சாரி, அந்த சம்சாரி ஜீவால இருந்து முமுக்ஷு ஜீவாவாயி, முமுக்ஷு ஜீவால இருந்து கிளியராக ஜிக்ஞாசு ஜீவாவாக அதே சம்சாரி ஜீவா மெச்சூர்டு பர்சனா வந்து நிற்கிறான். சேம் அபூர்ணா இல்லையா, சேம் சம்சாரி, பட் எப்படிப்பட்டவன் இப்போ? ஜிக்ஞாசு. என்ன ஜிக்ஞாசு? இந்த ப்ராப்ளத்துக்கு கர்ம உபாசனா அதிலிருந்து வரக்கூடிய பலன், அதற்காக அனுகிரகம் கிடைக்கப்பட்ட நியதியான பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் அப்படி சகாமமா இருந்ததுன்னா அது எனக்கு இனி பயன்படாது. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் எனக்கு விடுதலைக்காக வேணும்னு ஈஸ்வரனையே நாடி, ஈசனையே தேடி, ஈசனையே எனக்கு விடுதலைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஞானம்தான் வழின்னு வரக்கூடியவன் அந்த ஜிக்ஞாசு பக்தன். அதனால ஜாப் கட் அவுட் அவருக்கு. உங்களோட அப்ளிகேஷன்லாம் எதுவும் வராது அவருக்கு. ஓகே, இதை கொடு, அதை கொடு, இதை நிவர்த்தி பண்ணிடு, அதை நிவர்த்தி பண்ணிடு, எந்த விதமான அப்ளிகேஷன் அவருக்கு போகாது. என்ன போகும்? உன்னையே கொடு, உன்னையே கொடுன்னு கேட்போம். அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீ கேட்கறது யாரு கேட்கறானோ அவன் தான் நான். அந்த ஜிக்ஞாசு என்ன கேட்கிறானோ he is asking himself. அப்போ சாஸ்திரத்துல வந்து ஞானத்துக்காக வந்து விழும்போது ஓ அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த மகா வாக்கியம் அந்த ஆரம்பத்துல இருந்தே பஜகோவிந்த ஆரம்பிக்கு வந்து பரமே பிரம்மணி கோபின சக்தா அப்படி ஆரம்பிக்கும். இந்த பகவானை தெரிஞ்சுண்டியான்னு இத்தனை நாள் வழிபட்ட பகவானை தெரிஞ்சுக்கோங்கிறத வந்து மெது மெதுவா இன்ஜெக்ட் ஆகும். அப்போ தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுண்டாதான் இதுவாங்கிறது போகும்போது தெரிதல்லையே ஃபோக்கஸ் இருக்கும். தேர்ஃபோர் ஜிக்ஞாசு. அப்ப என்ன ஆயிடுது? சம்சாரத்திலிருந்து சம்சார நிவர்த்திக்கு வரா. அப்போ டோட்டல் பிரவருத்தி மார்க்கத்திலிருந்து நிவர்த்திக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் வருது. கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும் இல்லையா? அந்த ஜிக்ஞாசத்துவம் எவ்வளோ இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜீவனுடைய வாழ்க்கை முறை அமையிறது.
அந்த ஜீவனுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் அமையிறது. அப்போ இத்தனை நாள் பண்ணின கர்மா, ஓகே, அதுவே என்ன ஆயிடுறது? அதுவே யோகமாகிறது, அதுவே ப்ராப்பர் சாதனமாகிறது. ஓகே, இன்னும் அதிகமா சொல்றேன். அப்படி பண்ணி 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 வருது அந்த ஜிக்ஞாசு டோட்டல் சாதன சதுஷ்டய சம்பத்தி அதிகாரியாக ரெடியா இருக்கார் நிவர்த்திக்கு. அப்ப இந்த ஜிக்ஞாசமே ஆரம்பத்தில் ஒரு லெவல் ஆஃப் ஜிக்ஞாசம் இருக்கும், ஏதோ தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே, இதுதான் ஃப்ரீடம் இருக்கு போல இருக்கே அப்படிங்கிறது மெச்சூரா என்ன ஆயிடுறது? டோட்டல் ஜிக்ஞாசத்துவம் ரெடி ஃபார் ஒன்லி ஞான யோகா. அப்போ அப்படிப்பட்ட பர்சனுக்கு வேணா சந்நியாசம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கேயே அந்த ஆசிரமத்திலே இருந்துட்டு நிறைய டைம் சாஸ்திரத்துக்காக கொடுத்து ஸ்ரவண மனன நித்யாசன ஞான யோகத்தில் ஈடுபடலாம். கிளியரா? அப்படி ஞான யோகத்தில் ஈடுபட்டவன் ஓகே என்ன ஆயிடும்? அப்படிப்பட்டவன் ஓகே இத்தனை நாள் என்ன ஆயிடுத்து? இந்த கர்மா எப்படி பந்தப்படுத்திதோ அந்த கர்மா யோகமாக ஆக்கி இந்த கிளாரிட்டி லட்சியம் ஞானம்னு தெரிஞ்சதுனால, மோட்சம்னு தெரிஞ்சதுனால அதே கர்மா ந லிப்பியதேங்கிறது உபனிஷத்து. நான் மந்திரா வைஸ் போல சில முக்கியமான வேர்ட்ஸ் அண்ட் மந்திரத்தை எடுத்து நான் ஈஷாவாசியத்தை கூட கனெக்ட் பண்றேன். ந லிப்பியதே குர்வன்னேவ கர்மானி அப்படிங்கிறது ஜிஜீவிஷே சதக்கும் ஜிஜீவிஷேத். 100 வருஷம் இருந்து இந்த கர்மாவை பண்ணினேன்னா எப்படி பண்ணணும்? இந்த ஞானத்துக்காக பண்ணினோன்னு சொன்னா அதே கர்மா ந லிப்பியதே. ஏன்னா அவனை கூட்டின்னு எங்க வைக்கிறது? ஜிக்ஞாசுவா வச்சு சாதன சதுஷ்டை அதிகாரியாக வைத்து ஞானத்துக்கு ரெடியா வைக்கிறது. அப்படிப்பட்டவன் குரு சாஸ்திர ஈஸ்வரா இதை எடுத்து இந்த ஞானத்துக்கான இப்போ இது பண்ணலாம். இப்போ என்ன இப்படி யோசிக்கலாம், இந்த ஞானத்தை அடையணும்னா எங்கேருந்து இந்த ஞானத்தை அடையிறது? எதை வச்சு அடையிறது? என்ன கருவி, என்ன மீன்ஸ், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன இப்படிங்கிறதும் ஈஸ்வர பிரசாதம். ஈஸ்வர பிரசாதம் என்னது? குரு சாஸ்திர உபதேசம். முன்னாடி சொன்னதோட இப்ப கனெக்ட் பண்றேன். அப்ப இது பிரமாணம்னு தெரியும், அது கிடைச்சுடுத்து. இனி அதுல எந்த விதமான அப்டக்கல் இல்லாம அதுல ஜர்னி பண்ணுறதுக்கு அதே ஈஸ்வரனிடத்தில் அதே பிரார்த்தனை பண்ணும். ஆனா இப்போ எப்படிப்பட்ட ஈஸ்வரன் இல்லையா? அந்த ஈஸ்வரனுடைய லட்சியார்த்தம் என்னது? அகமேவ. அது தெரியும். ஆனா அது ப்ராப்பரா விசாரம் முடிஞ்சு ஓகே அப்படின்னு ஆரம்பிட்டோம். இத்தனை நாள் எங்கேயோ எப்படியோ ஈஸ்வரனை எங்கேயோ பிடிச்சி பார்த்து கண்டுபிடிச்சது அந்த ஆப்ஜெக்டிவ் சகுண பிரம்ம ஈஸ்வரா இப்ப என்ன ஆயிடுறது? நிர்குண ஆத்மஸ்வரூப ஈஸ்வரான்னு லட்சியம் அதுவாயி அதுக்காகவே நன்னா புரிஞ்சிடும். நம்ம நிர்குண ஈஸ்வரா நான் தான், இதுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த அந்த ஸ்ரவணமாயி கரெக்ட், அந்த ஸ்ரவணத்திலிருந்து மனனம், மன்னத்திலிருந்து நிதித்தியாசனம் ஆகிய அங்க இந்த ஞான யோகம் பர்சியூ ஆகும். அப்போ ஈஸ்வர பிரசாதமாகிய குரு சாஸ்திர உபதேசம் அப்படின்னு சொன்னா அந்த குரு சாஸ்திர உபதேசம் என்னது? ஈஸ்வரா, சாட்சாத் ஈஸ்வரா. அப்படி பார்ப்பான் அவன், அப்படி பார்க்க கூடும். அப்படிப்பட்டவனுக்கு ஸ்ரவணத்தில் ஏற்படக்கூடிய உபதேசம் என்னது? எது அபூர்ணம்னு வச்சுருக்க? ஒன்னு அபூர்ணம் வச்சுருக்க. கரெக்டா? உனக்கு முக்தி வேணும்னு வச்சுருக்க. எதுல இருந்து முக்தி வேணும்? இந்த மொத்தத்திலிருந்து, ஜகத்திலிருந்து முக்தி வேணும். கரெக்டா? எதனால அபூர்ணத்துவம் தெரிய வருது? அவனுக்கு வேற ஒன்று இருக்கிறதுல இருந்து அவன் அபூர்ணத்தை உணர்கிறான். அப்ப அவனுக்கு வேற என்ன இருக்கிறதுங்கிறது விசாரம் ஆரம்பிக்கிறது. இவன் யாருங்கிற விசாரம் ஆரம்பிக்கிறது. தொம்பத, அது தத்பத தொம்பத. எனக்கு வேற இருக்கிறது அனாத்மா விசாரம் என்னது? தத்பத விசாரம்.
என்ன பத்தின விசாரம் என்னது? தொம்பத விசாரம். விசாரம்னா என்னது? நான் வச்சுட்டு இருக்கிறது என்ன, பிரமாணம் சொல்றது என்ன. அப்ப பிரமாணம் அதை ஆத்துனாக்க நான் வச்சுட்டு இருக்கிறது என்னது? ஒன்லி கல்பித்தமான விஷயம். அப்ப பிரமாண விஷயத்தை நான் ரிசீவ் பண்றேன்னு சொன்னா என்னோட மிஸ்கன்செப்ஷன் அபவுட் மீ, அபவுட் திஸ் வேர்ல்டு, of course about the ஈஸ்வரா டிராப் ஆகிறது, கண்டினியூஸா டிராப் ஆகிறது. அந்த டிராப்பிங் தான் ஞானம். ஏன்? ஆல்ரெடி பூர்ண முக்த ஸ்வரூபன் அவன். யாரு? இத்தனை நாள் வந்துட்டு இருக்கிற ஜீவா. அப்போ அதுல என்ன சொல்றது? ஈஷாவாஸ்யம் இதகு சர்வம். இந்த சர்வம் அப்படிங்கிறது ஈஷன், நிர்குண ஈஸ்வரா, உன் ஆத்மஸ்வரூபம்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற உபதேசம். அப்ப எங்க மிஸ்கன்செப்ஷன் இருக்கு? எப்படிப்பட்ட மிஸ்கன்செப்ஷன் இருக்கு இல்லையா? எப்படிப்பட்ட அத்தியாசம் இருக்கிறது? எப்படிப்பட்ட அத்தியாசம் இருக்கிறதுனாக்க ஜகத்தை பத்தின அத்தியாசம். என்ன பத்தின அத்தியாசம்? ஜகத்னா ஈஸ்வரா ஆல்சோ, ஜகத் காரணம் அப்படி மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அத்தியாசம். என்னது? இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் எனக்கு வேறா இருக்கிறது, நான் ஒருத்தன் இருக்கேன், நான் இந்த ஜகத்துல ஒருத்தன், ஈஸ்வரனால் படைக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? ஒரு நாள் ஈஸ்வரனிடத்தில் போக வேண்டும், புரியுதா? ஒரு நாள் ஈஸ்வரனிடத்தில் போக வேண்டும். அப்போ ஈஷா வாஸ்யம் அப்படின்னு பிரமாணத்தை வச்சு பண்ணும்போது என்ன சொல்லி கொடுக்கிறது? காரண காரிய விலக்ஷணம் ஈஸ்வரஹா. காரண காரிய விலக்ஷணம் ஈஸ்வரஹா. இந்த விலக்ஷணத்துவம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த விலக்ஷணத்துவம் எப்போ வரும்? எப்போ காரிய நிஷேதமாகிறதோ, காரணத்துவ நிஷேதமாகிறதுனால எதை காரணம்னு சொல்லிட்டு இருந்தேனோ அதோடைய ஸ்வரூபம் என்னங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் which happens to be me. அண்ட் வெரி சர்ப்ரைசிங் என்னன்னா, இவ்வளோ நாள் என்னோட பகவான் இருக்கார்ல, he is also me. He is also me. யாருக்கிட்ட கேட்டு இருந்தேனோ, யாருக்கிட்ட இது பண்ணேனோ எல்லாமே நான் தான். அப்போ காரண காரிய விலக்ஷணம் அப்படின்னு சொன்னா காரியம் மித்யா, காரணத்துவம் மித்யா, காரிய காரண சம்பந்தம் மித்யா. மித்யான்னு புரியணும். இதெல்லாம் பிரமாண டீச்சிங். காரணம்னு எதுன்னு சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் உபனிஷத்து இவ்வளோ டீட்டெயிலா போகல. என்ன பண்ணிடுது? ஈஷா வாஸ்யம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ நாள் நீங்க படிச்சுட்டு மாண்டூக்கியம்லாம் படிக்காம வந்தேன்னு சொன்னா வாஸ்யம்ங்கிற வார்த்தை புரியவே புரியாது. ஏன்னா வாஸ்யம்னா என்ன? லிட்டரல் மீனிங் என்ன? நிரப்பு. என்னத்தை நிரப்புறது? என்னத்தை நிரப்புறது? அப்போ எதனால நிரப்பணம்? ஞானத்தினால நிரப்பணம். எப்படிப்பட்ட ஞானம்? இந்த ஜகத்து, ஃப்ரம் ஜகத்து ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம். இந்த ஜகத்து ட்ரூலி இஸ் ஜகத் காரணம் பிரம்ம. இந்த ஜகத் என்னது? காரியத்துடைய காரணம் தான் அது. அப்ப இது வெறும் நாமரூபம், அதுக்கு தனியா சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அப்படின்னா இந்த ஜகத்துங்கிறது என்னது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அப்ப எதுக்கு காரணம்னு பிரம்மன் சொல்றோம்? பிரம்மன் காரணமும் கிடையாது. அந்த பிரம்மன் ஈஷா. அதனால இது நிர்குண ஈஸ்வரா, காரண காரிய விலக்ஷண ஈஸ்வராவா, இதை பாரு, புரிஞ்சுக்கோ. அப்போ சம்சார நிவர்த்திக்கு எது அவித்யான புரிந்தவனுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. அப்போ இது எல்லாமே இந்த ஜகத்து இல்லையா, வெறும் நாமரூபம் மித்யா, இதோடைய சப்ஸ்டன்ஸ் எசன்ஸ் ஈஷா. ஆயிடுதா? இப்போ ஜெகன் மித்யா, ஜெகத் ஈஷா. ஓகே, வெரி குட். எப்படிப்பட்ட ஈஷா இல்லையா? நான் என்ன அப்போ? நான் காரணமா காரியமா இத்தனை நாள்?
அப்ப காரண காரிய விலக்ஷண விசாரம் வரும்போதே, காரண காரிய விசாரம் வரும்போதே இந்த நானுங்கிற இண்டிவிஜுவல் சம்சாரி ஜீவா இருக்கு இல்லையா, காணாமையே போயிடும். நேச்சுரலா அகம்ங்கிறது தான் வருது. அகங்கிறது எப்படி வருதுன்னாக்க, நான் இந்த ஜீவா கிடையாதுன்னா அப்ப நான் யாரு? இந்த ஈஷாவாஸ்யத்துல இத்தனை நாள் நான் ஜீவா ஜீவான்னு வச்சுட்டு இருக்கேனே, அதையும் ஈஷாவாஸ்யம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே ஈஸ்வரன், ஈஸ்வரனே நான். அகம் ஈஷா, ஈஷா ஏவ அகம், ஈஷா ஏவ அஸ்தி. அகம்னு ஒன்று நம்ம புரியறதுக்காக அகம்னு சொல்கிறோம். அகம்ங்கிறது அங்கே வரவே வராது. இல்லை ஈஷான்னு ஒன்று வரவே வராது. அதனால தான் என்ன பண்ணுறோம், ஃபைனலாக இந்த வேர்ட்ஸ் இல்லாமல் என்ன ஆகிடுறது, அது எல்லாமே போய் இருக்கிற வஸ்து என்னவோ அதை பாருன்னு சொல்கிறது. இப்போ இதகு சர்வம் ஈஷாவாஸ்யம் என்ன ஆயிடுது? இப்போ இதோடைய கண்டென்ட்டாக, சாரமாக, இதோடைய இன் அண்ட் த்ரூவாக, அந்தர்யாமியாக, இது எல்லாம் இத்தனை நாள் நான் எதை ஜகத்து, எதை ஜீவன் சொல்லிட்டு இருந்தேன், எதை வேறான ஈஸ்வரன் சொல்லிட்டு இருந்தேன், எதை சொல்லிட்டு இருந்தேன்? ஒரே பூரண நிர்குண ஈஸ்வர ஆத்மா பிரம்மனை தான் சொல்லிட்டு இருந்தேன். புரியுறதோன்னா, இது புரிஞ்சுடுதோன்னா உனக்கு? அதனால என்ன, யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யேத் சர்வபூதேஷு ச ஆத்மானம். அப்படி எல்லாம் அப்போ இத்தனை நாள் நான் இதுகிட்ட இருக்கேன், இதில் மாட்டின்னு இருக்கேன், இதுக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தவன் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஆத்மாவாகிய நான் தான் இருக்கின்றேனா? ஏன்னா வஸ்து என்ன எடுத்து இப்போ காரண காரிய விலக்ஷண அகாரண பிரம்ம ஆத்மா. அதனால இருக்கிறது என்னது? யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மா ஏவ அபூ. எவ்வளோ நீ முறைச்சி பார்த்தாலும் ஒன்றை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்போ என் கை அங்கே, கால் அங்கே அப்படி இருக்குமா? அகெயின் பாடி கிட்ட போகாது. இப்படி ஆத்மாவை உணரணும், இப்படி பிரம்மனை உணரணும். இந்த ரெண்டு வார்த்தை அவ்வளோ வேலை பண்ணுறது ஈஷாவாஸ்யம் அப்படிங்கிறது. அப்போ அப்படிப்பட்ட காரண காரிய விலக்ஷன் எப்படிப்பட்டது இல்லையா? பூர்ணா. இப்படி அபூர்ணத்திலிருந்து நீ பூர்ணத்துக்கு வர முடியும். நாட் பை வேரியஸ் அதர் மீன்ஸ் ஞானத்தினால வர முடியும். ஏன்னா நீ ஆல்ரெடி பூர்ணன். அதனால அஜ்ஞான காலத்திலையும் பூர்ணமதா பூர்ணமிதம். அஜ்ஞான காலத்தை இதுலேருந்து இது வந்ததுன்னு சொன்னேன்னா பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. இதெல்லாம் போய் அங்கே போகிறது, இதெல்லாம் இதனால இருக்கிறது, இது இல்லாமல் அது இருக்கு, அது இல்லாமல் இருக்குன்னு சொன்னேன்னா பூர்ணம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. இதை பூர்ணஸ்வரூபமா எது பூர்ணனோ, எது சர்வம், இத்தனை நாள் எது சர்வமோ இல்லையா, இத்தனை நாள் எது ஜீவ ஜகத்து ஈஸ்வரான்னு இருக்கிறதோ அது பிரம்மனாயி ஆத்மானாயி. அந்த ஆத்மா லட்சணம் என்னது? லிமிட்லெஸ். இத்தனை நாள் என்ன படுத்திது? ஏதோ ஒரு லிமிட்டேஷன் தானே படுத்திது, ஏதோ ஒரு ரெண்டாவது வஸ்து தானே படுத்திது. இல்லையா? இப்ப அந்த ரெண்டாவது வஸ்துன்னு ஒண்ணு கிடையாது, லிமிட்டேஷன் கிடையாது. அப்ப லிமிட்டேஷன் இருந்ததுங்கிறது என்னது இல்லையா? அதே இருந்தது அப்படின்னு ஐயன் தான் ஆகும். அது இருந்ததா? லிமிட்டேஷன் இருந்ததா? அப்போ ஃபைனலா லிமிட்டேஷனும் இல்ல. புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுதா? அதனால இத்தனை நாள் இதெல்லாம் இதுல இருந்து வந்தது, இதெல்லாம் இதுக்குள்ள போகிறது அப்படின்னு அந்த சிந்தனை என்ன ஆயிடுறது? எல்லாமே என்ன நமக்கு எக்ஸ்பீரியன்ஷியலா நிறைய நகர்ந்துண்டு வந்துண்டு போயிண்டு சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறது, அனுபவத்தில் இருக்கிறது.
இந்த அனுபவம் இருந்தும் பூர்ணம் பூர்ணம். இது எல்லாமே வெறுமன அப்பியரன்ஸ், நாமரூபம் மித்யாதான். இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக எதனிடத்தில் இது எல்லாம் தோன்றுகிறதோ அது அதிஷ்டானம். இது இருக்கும், இது இருக்கும், இல்லாமல் போகும், அது எப்பொழுதும் இருக்கும். அந்த வஸ்து சர்வ ஆதாரம், சர்வ அந்தர்யாமி இல்லையா, சர்வ வியாபக பூரண பிரம்மன், அது நான். அதனால இப்போ நீங்க அறிவோடு என்ன சொல்லலாம்? நான் போறேன், நான் வந்தேன், நான் பண்ணேன், நான் செஞ்சேன், நான் பண்ணேன் சொல்லலாம். அங்கல்ல நான் என்னது? நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பாரமார்த்திக பூர்ண பிரம்மன். போறேன் வந்தேன் என்னது? வெறும் என்னுடைய தோற்றம், என்னிடத்தில் ஏற்படுகின்ற தோற்றம், மித்யா நாமரூபம். எக்ஸாம்பிள் அலை அண்ட் ஜலம். தோற்றம்னா புரியுறதா? அந்த வஸ்துவே அப்படி அப்பியர் ஆகிறது. அப்போ இந்த ஜகத் என்னது? உனக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? பாடி, மைண்ட், வேர்ல்டு என்னது? இன்க்ளூடிங் நாங்கிற தாட்லேருந்து ஆரம்பிச்சு மைண்டு, சென்சஸ், பாடி, ஜகத்து, ஆப்ஜெக்ட்ஸு, டிரான்சாக்ஷன்ஸ், ஆல் வேர்ல்ட்ஸு, கர்மா, கர்ம பலன், இதெல்லாம் என்னதப்போ? பூர்ண நான் தான். என்ன புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு மித்யா நாமரூபம் கை வந்து உங்களுடைய மித்யா நாமரூபமான கண்ணத்தை வந்து ஒன்று வைக்கும். இன்னொரு மித்யா நாமரூபமான சில பேர் வேர்ட்ஸு மித்யா நாமரூபமாகிய மைண்டை வந்து செதிக்கும், பாதிக்கும். என்ன பாதிச்சுடுத்து, என்ன சொல்லிட்டாங்கிறது தான் அத்தியாசம். எல்லாமாகவும் எல்லாத்திலையும் என்ன தவிர வேற இல்லை, நான் தான் இருக்கின்றேன் தான் இந்த உபனிஷதோட வேலைய. அதனால ந விஜிகுப்சதே கஹ சோகஹா கஹ மோகஹா. ஏது சோகம், ஏது மோகம்? இப்போ சொல்லுங்க, இத்தனை நேரம் நீங்கள் ஃபாலோ பண்ணி 5 நிமிஷம் தூங்கி அப்புறம் கடைசியாக பிடிச்சிருந்தேன்னா இல்லையா, உங்களுக்கு மோகம் சோகம்ங்கிறது இருக்கா? மோகம்னா என்னன்னு தெரியுறதா? ஆரம்பத்தில் சம்சாரம்னு எது ஜீவனுக்கு டிஃபைன் பண்ணினேனோ தட் கெட் சென்டர் மோகா. அது மோகம். இப்போ மோகம் இருக்கா? சோகம் ஃப்ளைட்டை விட்டுடுவேனோ, போயிடும், கிளம்பு 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 இல்லையா, போயிடும். என்னது? சோகம் தெரியறதா? ஆங்ஸைட்டி தெரியறதா? வரி தெரியறதா? யோசிச்சு பாருங்கோ. ஆங்ஸைட்டி, சோகம், வரி, எல்லா டிரான்சாக்ஷன், ஓகே, ஆத்ம நாமரூபம். நீங்க ஓன்னு கதறி கதறி அழறையில வச்சுக்கோங்களேன், ஆன்னு அழறையில வச்சுக்கோங்களேன். அழறதுக்கு நீங்க விட்னஸர் தானே. அந்த அழுகையும் அழுகையுடைய கண்ணீரும் கண்ணாக, எல்லாமாக, உணர்வாக, எல்லாவற்றையும் வியாபித்து நீங்கள் அழாமல் அழுது கொண்டு இருக்கிறீர்கள். அழாமல் அழுது கொண்டு இருந்தேன், அழாமல் அழுவேன், தேவைன்னா என்ன அழுகையா படுக்கிறேன்? காசு சிரிக்கிறத மாத்திக்கோ. சிரிக்காமல் சிரித்தேன், சிரிக்காமல் சிரிக்கின்றேன், சிரிக்காமல் சிரிப்பேன், அப்படி வேணா வச்சுக்கோ. ஏன்னா மோக, சோக, அழுக, உடம்பு, மனசு, டிரான்சாக்ஷன், எண்ணங்கள், ஹேட்ரட், ராக, துவேஷம் எல்லாமே என்னது? என்னது? அப்பியரன்ஸாக இருக்கக்கூடிய, ஆப்ஜெக்டாக, திருஷ்யமாக, நாமரூபமாக இருக்கக்கூடிய வியாவகாரிக சத்தியம்.
உங்களுக்கு கனவுல ஏதாவது ஒன்று வந்து உங்களை இடித்தோ உடைச்சோ பாதிக்கப்பட்டோ இல்ல உங்க காலில் வந்து சப்பாத்தி மாவு கல்லோட குழவி விழுந்தோ அப்படின்னாக்க இங்க எழுந்த உடனே என்ன ஆகும்? ஆன்னு எழுந்துக்க மாட்டேன். கரெக்டா? பட்டுத்தோ அப்படின்னு எழுந்துக்கலாம், ஆயிடுத்தோன்னு எழுந்துக்கலாம். ஆனா எதுவும் ஆகலைங்கிறது தான். எப்ப எதுவும் ஆகல? நீங்க ஆன்னு பட்டுத்தோன்னு எழுந்துக்கிறீங்களே, அப்பவும் எதுவும் ஆகல. இப்போ என்டையர் இங்க நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே என்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்க இல்லாம நடக்க முடியாது. உங்களிடத்தில் நடக்கிறது. நீங்க தான் இது எல்லாத்துக்கும் சாரமாக இருக்கிறீர்கள். அந்த சாரமான பூர்ணன் தேசத்திற்கும் காலத்திற்கும் வஸ்துவுக்கும் உட்படாதது. இந்த என்டையர் வியாவகாரிக சத்தியத்துக்கு உட்படாதது. இந்த வியாவகாரிக சத்தியமாக எது தோன்றுவதோ அதற்கு அதிஷ்டானமாக சத்திய பூர்ணன், அதுதான் நான். இதை எப்படி உணர்றது? எப்படி உணர்றதுன்னு நானுன்னு எதை சொல்றேன்? எதை சொல்ல முடியும்? நானுங்கிறது வந்து என்னது? அந்த நான் தான் ஆத்மா. அதுதான் பூர்ண மதஹா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. அந்த பூர்ணன் அகம் பூர்ணஹா அப்படின்னு அந்த ஜீவா, நம்ம ஸ்டோரியில் ஒரு ஹீரோ வந்தார் இல்லையா, அந்த ஜீவா நான் தானா? அது என்னதான் தேடிட்டு இருந்தேனா? ஆல்ரெடியா இருந்தேனா? அப்போ இத்தனை நாள் வந்திருக்கிற பிரச்சனை வெறும்னா என்னோட ஓன் நோஷனா? அடாடா, இது பண்ணியிருக்கவே வேண்டாமே, எனக்கு எதுக்கு மோட்சம், எனக்கு ஏது சம்சாரம் இருந்தது அப்படின்னு உணர்ந்து எப்படி பண்ணுவான்? அப்புறம் எங்கேயோ ஓடி போயிடுறது இல்லை. எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன் இல்லையா? தன்னை தவிர எதுவும் இல்லையே. அந்த திருஷ்டியில முழுமையாக எப்படி சதா முக்தனாக இருந்து, ஓகே, இந்த உபநிஷத்துடைய என்ன சொல்றதோ அந்த வஸ்துவாகவே இருக்கவான் அப்படின்னு சொல்லி ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் அந்த மந்திரத்தை படிச்சுட்டு முடிக்கலாம். ஓம் ஈஷாவாஸ்யம் இதகு சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதாஹ மா கிருதக்கஸ்ய ஸ்வித்தனம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். பரம பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி பூஜ்ய சுவாமிஜி, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சுவாமி சின்மயா மகாராஜ் பூஜ்ய குருதேவ், அந்த பரம்பரையில் நம்ம வந்து இந்த உபநிஷத்தை வந்து நாம் முறையாக படித்து புரிஞ்சுட்டுருக்கோம். இவர்களெல்லாம் பூஜ்ய சுவாமிஜி இல்லைன்னு சொன்னால் இந்த பிரமாண விஷயம் இப்படி இந்த விஷயத்தை இப்படி சொல்லி கொடுக்கணும், இப்படி சொல்லி கொடுத்தா கரெக்டாக இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிற பல விஷயத்தில் அவர் பர்சனலாக ஸ்ட்ரகிள் பண்ணிடணும். பூஜ்ய குருதேவனால் பல இடத்துல பல விதத்தில் காக்கப்பட்டு அனுகிரகிக்கப்பட்டு சொல்லி கொடுக்கப்பட்டு சுவாமிஜி வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக அவரோட பாணியில் அவரோட ஸ்டைலில் எது ஈஸ்வரா, எது பிரமாணம், நான் என்ன, எது மித்யா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப அப்படியே அவ்வளோ எளிமையாக அதை வந்து சொல்லி கொடுத்து இந்த ஞானத்தை டோட்டலாக அதை வந்து புனரோத்தாரணம் பண்ணியிருக்கா இவா இல்லையா. அந்த வீடியோ நம்ம முடிஞ்சால் பார்க்கலாம். டைரக்டாக சம்பந்தப்பட்ட வீடியோ சமாரோப்பில் அப்படிப்பட்ட பூஜ்ய சுவாமிஜியோடைய பாதங்களில் அந்த வழியில் வந்திருக்கிற என்னுடைய பிரியமான என்னுடைய குருநாதரை நமஸ்கரித்து இந்த விஷயத்தை நாம் அவா பாதத்தில் சமர்ப்பிக்கலாம்.
சரியா? அதனால் இங்கே பல விஷயம் நடந்திருக்கிறது. கேனோபனிஷத்துலேருந்து எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இந்த பரம்பரைக்கு போய் சேரட்டும். அவர்கள் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவா. சொன்ன மாதிரி இந்த உபநிஷத் சொன்ன மாதிரி அனுகிரகம் ஆல்ரெடி பண்ணப்பட்டது இல்லையா? அவள் தான் சொல்கிறது இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நாம் உண்மையாகவே சொல்லலாம். என்னன்னாக்க இங்கே நன்னா இருக்கும் இல்லையா? அங்கே நடைமுறை வாழ்க்கையில் போகும்போது தடுமாறி போயிடும். நீங்கள் கிளம்பு கண்ணா கிளம்பு கண்ணா. நடைமுறை வாழ்க்கையில் அது தடுமாற்றம் எதற்காக வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியாமல் கஷ்டப்படுவோம். அதனால தான் ஆரம்பத்தில் கிளாஸ் எடுக்கும்போது என்ன பிரமாணம் அப்படிங்கிற விசாரமும் நம்ம பண்ணினோம். நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பிரமாண விஷயத்தை அவ்வளோ ஊர்ஜிதமாக கிளியராக எடுத்து கொடுத்தது பூஜ்ய சுவாமிஜி தான். அதை அந்த வழியில் விஷயத்தை கொடுத்து இதை பகிர்ந்துட்டு இந்த விஷயத்தை கண்டு கழிக்கக்கூடிய மகா அனுகிரகம் தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங். சரியா? அதனால் இதை டோட்டலாக ஓனர் பண்ணிட்டு இதே வாழ்க்கையாக கடங்கும். அவ்வளோதான். இதே வாழ்க்கையாக கடந்தேன்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும். இப்படி எல்லாம் சான்றோர் பெரியோர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த ரிஷி பரம்பரைக்கு நமஸ்காரத்தை சொல்லி, பல சத்சங்கங்கள் நம்ம இருந்திருக்கோம், நிறையா விஷயத்தை சொல்லியிருப்போம். இந்த படிப்பு சம்பந்தமாக என்னெல்லாம் இந்த பரம்பரையில் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தாலோ அவள் கொடுத்த லர்னிங்ஸ், அப்புறம் நான் பர்சனலாக இந்த ஜர்னியில் வந்ததை வச்சு உங்களுக்கு இதெல்லாம் சரியாக இருக்கும், இதெல்லாம் பண்ணுங்கோ, கஷ்டமாக இருந்தாலும் பண்ணுங்கோ, இப்படி பண்ணுங்கோ, அப்படி பண்ணுங்கோன்னு சாஃப்ட், மீடியம், ஸ்ட்ராங் இந்த டோசேஜில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதில் அந்த வார்த்தைகள் மூலியமாக ஏதாவது புண்பட்டிருந்ததுன்னா அதை ஒரு வார்த்தையாக விட்டுட்டு என்ன சொல்ல வரா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு நீங்கள் ஜர்னி பண்ணினேன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். இது புரியுறதா? அதனால் உங்களை எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ணணுமோ இல்லை அதை குத்தி காட்டணுமோ அப்படிங்கிறத நோக்கமே கிடையாது. என்னுடைய ஒரே உங்களை பார்க்குற போதெல்லாம் யாரை பார்த்தாலும் இல்லையா, இந்த பரம்பரைக்கு இதற்காக படிக்க வந்திருக்காங்கிற அதே ரிஷியாக தான் நேற்றுக்கு அதான் சொன்னேன். அதுவாக தான் நான் உங்களை பார்க்க முடியும். அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர வேறு எந்த ஒரு திருஷ்டியும், வேறு எந்த ஒரு உங்களுடைய பர்சனாலிட்டியோ உங்களுடைய விஷயத்தையோ அதை குறைப்படுத்தியோ அதை ஏற்படுத்தியோ எப்பவுமே எனக்கு தெரியக்கூட தெரியாது. உங்களை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியும் நீங்கள் சொல்லுங்க, நிஜமாக தெரியாது. யாராவது இந்த பிரச்சனையை பற்றி சொன்னால் அதுக்கு இந்த ஞானம் எப்படி உங்களுக்கு பலமாகும், எப்படி இதை பண்ணலாம், அதை எப்படி வைராக்கியத்துக்கும் விவேகத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அப்படி தான் நான் சொல்ல முடியுமே தவிர இதை தவிர வேறு எதுவுமே அந்த டிரான்சாக்ஷனில் இருக்காது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதை மீறி என்னுடைய வார்த்தைகள் சில இடத்துல சில விதமான எண்ணங்களையோ சில விதமான கஷ்டங்களையோ உங்களுக்கு கொடுத்துருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் அதை அப்படியே ஏதோ ஒரு வார்த்தையாக ஏதோ அந்த நேரத்தில் வந்தது, அது உண்மையான நோக்கம் கிடையாதுங்கிற க்ஷமாபண பாவனையோடய அதை விட்டுடுங்க. அவ்வளோதான் இல்லையா? வேறு எதுவுமே அதுவும் அந்த குருதட்சிணா சொல்லும்போது என்ன அவள் கேட்குறாளோ, என்ன சாஸ்திரம் கேட்குறதோ, பகவான் என்ன உங்கள்கிட்டேருந்து கேட்குறாளோ அதை தான் அங்கே சொன்னேனே தவிர உங்களை புண்படுத்தணும்லாம் கிடையாது. அதிகமாக நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஞானத்து மூலியமாக கொடுக்கணும், சாஸ்திரத்து மூலியமாக கொடுக்கணும். அதுதான் பண்ணணும். அதர்வைஸ் வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது இல்லையா? அதனால் இது இது அப்படி ஒரு உபநிஷத்துன்னு வச்சுக்கோங்களேன். பலவிதமான உணர்வுகளோட உணர்ச்சிகளோட இந்த ஞானத்தை கண்டு கழிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தில் அப்படி நடக்கட்டும். அதனால் இதோடைய தொடர்ச்சியாக அதே சாந்தியோட என்ன பண்ணணும்
இல்லையா? நல்லா சாப்பிட்டுட்டு வரணும். இதோடைய சம்மரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பூர்ணமத சாந்தி பாட்டம், முதல் ஈஷாவாஸ்யம் மந்திரம், மந்த்ரா நம்பர் 1 சாந்தி பாட்டம், அப்புறம் மந்த்ரா நம்பர் 6 and 7, இதை மெயினாக கருத்தாக வச்சுண்டு, இதோடைய விஷயமாக வச்சுண்டு, மற்ற விஷயங்களை சம்சாரம், இப்போ நான் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு சம்மரி வந்தது இல்லையா? எது சம்சாரமாக இருக்கிறது, அந்த சம்சார நிவர்த்தி எப்படி வந்து இந்த மந்திரங்களில் இருக்கக்கூடிய ஞானமாக இருக்கிறது, சம்சார எது சம்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கர்மா இதெல்லாம் பண்ணி திரும்பி ஜன்மா அப்படிங்கிற சம்சாங்கிற அந்த டாப்பிக்கில், அப்புறம் சம்சார நிவர்த்திங்கிற இந்த ஞானத்து மூலியமாக முக்கியமாக இந்த மந்திரங்களை வச்சுண்டு, மற்ற மந்திரங்களை கர்மா உபாசனாலாம் வச்சுண்டு உங்களால் சம்மரி பண்ண முடிஞ்சதுன்னா நோ ப்ராப்ளம். எங்கள் குரூப்பால் பண்ண முடியல ஜீனா, நம்ம எல்லாருமே விட்னஸ் பண்ணலாம் யாரால் பண்ணுறாலோ. எந்த குரூப்பாகவும் பண்ண முடியலன்னா நம்ம குரு பூஜை பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம், எந்த கண்டிஷனும் கிடையாது. கரெக்டாக டைம் நிறைய சில பிளானிங்கில் சில விஷயம் நிறையா இதுவாகிடுது, அதனால் உங்களுக்கு தேவையான டைம் கொடுக்க முடியல. அதே நேரத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ்டாக அதை பண்ணணுன்னு நான் கேட்கல, சரியா? முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணி எவ்வளோ முடியுமோ சுருக்கமாக அதை பண்ண ட்ரை பண்ணுங்கோ. இந்த சம்மரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எடுத்த நோட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது, இது ஷார்ட் டைமாக இருக்குது முடியலன்னா கூட நோ ப்ராப்ளம். நம்ம நிம்மதியாக இங்கே பரம்பரைக்கு பூஜையை பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம், எதுவுமே மேண்டேட்ரி கிடையாது. என்னெல்லாம் வாங்கிக்கணும் அவள் கொடுப்பா நமக்கு, பண்ணிப்போம். ஓ ஓஹோ, கலைவாணிஜி அண்ட் ஓ வாங்கோ வாங்கோ, அதான் பிந்தியாஜி அன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். கலைஜி இன்றைக்கி வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக வாங்கோ.